அநேக கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க, தேவனிடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்வது கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவம், பிறருடைய அனுபவத்தை பார்த்து சொல்றாங்க, ஓ தேவனிடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ள கஷ்டம். ஆனா இந்த மாதிரி சொல்றவங்க எதை நம்ம நம்பிட்டு இருக்காங்க, இது மதத்திலிருந்து வரும். ஒரு மதம், ஒரு கலாச்சாரத்திலிருந்து தான் இந்த போதனை வரும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆனா வேதம் ஒருபோதும் சொல்லவே இல்லை நீங்க சுகம் பெற்றுக்கொள்வது கஷ்டம் என்று. வேதம் ஒருபோதும் சொல்லவே இல்லை நீங்க சுகம் பெற்றுக்கொள்வது கஷ்டம் என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயானா அதுக்கு இயேசுவே நல்ல ஒரு உதாரணம் பிரியமானங்களே. அவர் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களையும் அவர் வந்த பொழுது அவர் எப்படிலாம் அற்புதம் செஞ்சாரு. God of miracles, அற்புதம் செய்யும் தேவன் நம்ம மத்தியில இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த ஆராதனையில நம்ம கூடி வரும் பொழுது பிரியமானங்களே, ஆண்டவரே இந்த நாள்ல உங்க சுகத்தால் என்ன நிரப்புங்க என்ன நீங்க கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறாருங்க. அதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. நீங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை நீங்க கை தூக்கி ஆராதிக்கும் பொழுது, நின்று கொண்டு ஆராதிக்கும் பொழுது, கை தூக்கி கை தட்டி ஆடி பாடி உற்சாகத்தோடு தேவனை துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க தெரியுங்களா? தேவன் உங்களுக்கு அவருடைய சுகத்தால் உங்களை நிரப்புறாரு. அவருடைய பிரசனத்துல சுகம் இருக்கு, அவருடைய பிரசனத்துல விடுதலை இருக்கு, அவருடைய பிரசனத்துல அற்புதம் இருக்கு. ஏன்னா இஸ் a God of miracles. ஏன்னா அவர் அற்புதத்தின் தேவன். சில போதனை செய்யும் டேஸ் ஆஃப் மிரக்கல் ஆர் ஓவர். அப்படின்னா டேஸ் ஆஃப் மிரக்கல்னா அற்புதம் செய்த காலங்கள் முடிந்து போயிட்டுன்னு சில போதனைகள் சொல்லும். ஆனா பிரியமானங்களே அது அல்ல. நம்ம அற்புதம் செய்வான்ல தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். சோ அது முடிந்து போகவே போகாது. ஆமென். ஏன்னா நம்ம வணங்கி கொண்டிருக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் எப்போதுமே நமக்கு அற்புதம் செய்ய சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இயேசுவிடத்துல சுகம் பெற்றுக்கொள்வது கஷ்டம் என்று வேதம் சொல்லவே இல்லைங்க. இயேசுவிடத்துல சுகம் பெற்றுக்கொள்வது எளிது, சிம்பிள். அப்படியா இது இன்னும் சரி தொட்டு போல, அப்படின்னா நான் இன்னும் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் எனக்கு இது இருக்கு, எனக்கு ஏன் அது இருக்கு தெரியும். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குங்க. ஆனா பிரியமானவர்களே, உண்மை என்னவென்றால் இயேசு அற்புதத்தின் தேவன். இயேசு யெகோவா ராஃபா, யெகோவா ரோஃபேகா, இன்றும் நமக்கு அற்புதம் செய்யும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்ன மாதிரிங்க சிலருக்கு சீக்கிரம் நடக்கும், உடனே நடக்கும், சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கும். ஆனா அவங்க சுகம் பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறாங்க. அதனால தாங்க நம்ம எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். இன்னைக்கு நல்லா தேவனை துதிச்சோம், ஆராதிச்சோம் தெரியுங்களா? இங்க நின்று கொண்டு. ஆமென். சோ எடுத்துக்கொள்வோமா? சங்கீதம் 145 அதிகாரம் 8-9 வசனம். Psalms 145 verses 8-9. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை, பாருங்க, மிகுந்த கிருபையா. ஹல்லேலூயா. கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. இந்த கிருபை வெளிப்படுத்த இயேசு வந்தாரு. ஏன்னா அது அப்படியே நம்ம மேல தேவன் பொழிய செஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. சோ இயேசு சுவிசேஷ புத்தகங்களை ஊழியம் செய்யும் பொழுது கிருபையை தான் அந்த ஜனங்களுக்கு காட்டிட்டு இருந்தார் தெரியுங்களா? ஏன்னா அவர் தான் கிருபை. ஆமென். சோ கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. ஆமென். சோ இந்த 2 வசனம் என்னங்க சொல்லுது? கர்த்தர் இரக்கம் உள்ளவர். The Lord is gracious. மன உருக்கம் உள்ளவர், full of compassion. ஆங்கிலத்துலங்க full of compassion. நீடிய சாந்தம் உள்ளவர், slow to anger ன்னு சொல்லுது ஆங்கிலத்துல. and மிகுந்த கிருபை உள்ளவர், is of great mercy. பாத்தீங்களாங்க? of great mercy, full of compassion. the Lord is gracious. ஆனா ஆத்திரப்படுறதுல நம்ம மாதிரி இல்ல. கொஞ்சம் சொன்னா மூக்குக்கு மேல கோவம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் அப்படி இல்லவே இல்லை. ஸ்லோ டு anger. ஆமென். எல்லார் மேலும் தயவுள்ளவர். குட் டு ஆல். ஆங்கிலத்துல குட் டு ஆல். எல்லாரும் மேலே தயவுள்ளவர், எல்லாருக்கும் நல்லவரா இருக்கிறாராம் தேவன். ஏன்னா அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் இருக்குதான். நம்ம எல்லாரும் அவருடைய கிரியைகள்ங்க. ஸோ அவருடைய இரக்கம் நம்ம எல்லார் மேலேயும் இருக்கு. ஆமென். ஸோ அதனால எப்படிங்க தேவன் நம்மளுக்கு சுகம் கொடுக்காம போவாரு? வசனம் தெளிவா சொல்லுது. இவனமா நாம் அவரை பார்க்கும் போது, அப்பனா யூ மஸ்ட் see, நீங்க தேவனை இப்படிதான் நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? இரக்கம் உள்ளவராய், மன உருக்கம் உள்ளவராய், நீடிய சாந்தம் உள்ளவராய், மிகுந்த கிருபை உள்ளவராய்,
எல்லார் மேலும் தயவுள்ளவராய் அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் இருக்கு என்று நீங்க தேவனை பார்க்கணுமா? ஹல்லேலூயா. ஸோ அவரிடத்திலிருந்து சுகம் அல்லது மற்ற எந்த காரியமா இருந்தாலுங்க நீங்க பெற்றுக்கொள்வது கஷ்டமா இருக்கவே முடியாது. ஸோ திரும்ப நான் சொல்றேன், தேவனை நம்ம எப்படியும் பார்க்குறோம். அதை நான் சொன்னேங்க, இயேசு வந்து தம்மிடம் ஜனங்கள் அழைத்தார் தெரியுங்களா? தேவன் திரும்பவும் ஒரு மதத்துக்குள்ளாக, ஒரு சடங்காச்சாரத்துக்குள்ளாக, ஓகே, அதுக்குள்ள தேவன் வந்து ஒரு பாரம்பரியத்துக்குள்ளாக தேவன் வந்து அழைக்கவே இல்லை. இயேசு எல்லாரையும் வந்து தம்ம கிட்ட சேர்த்து கொண்டாரு. அப்பனா என்கிட்ட வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொன்னாரு இயேசு. பிரியமானங்களே, ஸோ உங்க தேவனை நீங்க இரக்கம் உள்ளவராயும், மன உருக்கம் உள்ளவராயும், நீடிய சாந்தம் உள்ளவராயும், மிகுந்த கிருபை உள்ளவராயும், எல்லார் மேலும் தயவு உள்ளவராயும், அவருடைய இரக்கங்கள் எல்லா கிரிகள் மேலும் இருக்கு என்று நீங்க பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது பிரியமானங்களே, நிச்சயமாகவேங்க நீங்க வந்து இளைப்பாறுவீங்க. ஒட்டு மொத்தத்துல நீங்க பார்க்கும் பொழுது அவ்வளோ நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஸோ வசனம் சொல்வதை போல பார்ப்போமானாங்க அவரிடத்துல பெற்றுக்கொள்வது எளிதா இருக்கும், கஷ்டமா இருக்காது. நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க நம்ம தேவன் எப்போதுமே ரெடியா தான் இருப்பாரு. நம்ம தேவன் நம்ம எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் எப்பொழுதுமே ரெடியா தான் இருப்பாரு. எனக்கு தெரியுங்களா, அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். ஏன் தெரியுங்களா, இப்ப நம்ம வாழ்கிறது வந்து கிருபையின் காலம். கிருபையின் காலம், கிருபையை நமக்கு இயேசு வெளிப்படுத்தினாரு. 4 சுவிசேஷ புத்தகங்களையும் கிருபை நிறைந்தவராக தான் தேவன் வந்து அங்க வந்து ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, விரியன் பாம்பின் குட்டிகளே என்று சில இடத்துலலாம் இயேசு வந்து ஆத்திரமா பேசுறது வந்து ஜனங்களுக்குள்ள, யூத ஜனங்களுக்கு அல்ல. பெரும்பாலும் அவர் வந்து ரொம்ப கடினமா பேசினவங்க வந்து அந்த பரிசீஸ், சதுசீஸ் அண்ட் வேத பாதகர். அப்படின்னா பரிசேயர், சதிசேயர் அண்ட் வேத பாதகர், இவங்கள்ட்ட தான். ஓகே, இவங்கள்ட்ட தான் தேவன் ரொம்ப கடினமா இருந்தார். ஏன் தெரியுங்களா, ஜனங்க மேல சுமையை சுமத்துறானுங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல ஹாயா ஹாய் பொசிஷன்ல போய் உட்காந்துக்குவானுங்க, நாங்க சம்படி. அப்ப அவனுங்களும் என்ன பண்ணானுங்க, நியாய பிரமாணத்துக்கு இன்னும் பிரமாணங்களை கூட்டினானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துதான் இயேசு வந்து அவனுங்களை வந்து அப்படியாய் கூப்பிட்டாரு தெரியுங்களா. ஸோ வேதத்துல இந்த பாகத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணுங்க. ஏன்னா நியாய பிரமாணத்தை தேவன் வந்து நமக்காக நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அதுக்காக தான் இயேசு வந்தார் தெரியுங்களா. ஹல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, நான் போதிக்கும் உங்க மத்தியில் நான் போதிக்கும் கிருபையின் சத்தியம் வந்து டாக்டரின் கிடையாதுங்க. அது வந்து ஒரு உபதேசம் கிடையாது, அல்லது கிருபை ஒரு டாபிக் கிடையாது. நான் வந்து அப்படியா நான் பிரசங்கம் பண்ணேன். கிருபைனா யாருங்க? இயேசு. இயேசு தான் கிருபை. இயேசுவை தான் நான் போதிக்கிறேன். நான் போதிக்கிறது வந்து டாக்டரின் இல்லை, டாக்டரினே இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, டாக்டரினே இல்லை பிரியமானவர்களே. நான் போதிக்கிறது இயேசு. வந்தாரு பாருங்க, இயேசு நம்மளை தேடி வந்தாரு பார்த்தீங்களா. இயேசு, இந்த இயேசுவை உங்க மத்தியில நான் போதித்து கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. அதே இயேசு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு உங்களுக்கு சுகத்தை ரெடியா கொடுக்கறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா, ஆமென். நம்ம மத்தியில எப்பொழுதுமே இங்க நின்று கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறாருங்க. எத்தனை பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க இந்த மாலை வேளையில? ஆமென், ஹல்லேலூயா. எஸ். ஸோ வேதத்தில் அவருடைய ஜனங்கள் அவர்களை சுகமாக்க தருணத்தை கொடுத்த போதெல்லாம் பாருங்க, யூத ஜனங்கள் அவரிடத்துல ஆண்டவரே எனக்கு சுத்தமாக்குங்க, ஆண்டவரே என்னை தொட்டு சுகமாக்குங்க, ஆண்டவரே நான் சுகமாறது உங்க சித்தமா இருக்கா, ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், எனக்கு கண் பார்வை வேணும், எனக்கு இதெல்லாம் கேட்டானுங்களோங்க. தேவன் வந்து அவங்களுக்கு சுகம் கொடுக்க சர்வ வல்லவரா இருந்தாருங்க, ரெடியா இருந்தாருங்க தெரியுங்களா. அப்படியான இயேசுவை தான் இன்றைக்கும் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம ஆராதிக்கும் தேவன் இஸ் a God of miracles. ஆமென். நம்ம ஆராதித்து கொண்டிருக்கும் இயேசு அவர் அற்புதம் செய்யும் தேவன். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கறனால கூட நான் சொல்லுவேன், அவர் அற்புதம் செய்யும் தேவன். அது உண்மை, அது உண்மை, அது உண்மை. நான் சுகம் பெற்றவர் இயேசு நாமத்துல, அதனால உங்களுக்கும் நான் அதே சொல்றேன். ஸோ இதே போல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முடியாத காரியம் ஒன்று இருக்கா? உங்க வாழ்க்கையில நம்ம தேவன் அற்புதம் செய்யும் தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோங்க. ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நான் உங்களை விடுதலை ஆக்குறேன், நான் உங்களை சுகமாக்குறேன், உங்களுக்கு என்ன வேணும் நான் சந்திக்கிறேன். இனி நியாய பிரமாணத்தை நீங்க பிடிச்சிக்க தேவையில்லை, நான் கிருபையா வந்திருக்கிறேன், இனி கிருபை மூலமா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி தேவன் வந்து அவர் அந்த ஊழியத்தை அவர் செய்யும் பொழுதுங்க அவருடைய கிருபையை அதிகமா ஜனங்கள் மத்தியில விடுவித்துக் கொண்டிருந்தார். அதனாலதான் இலவசமா ஜனங்கள் எல்லாருமே கிருபையினால் இலவசமா அவங்க எல்லாரும் என்ன மாதிரி நடந்துச்சு, அவங்களுக்கு சுகம் பெற்றுக்கொண்டாங்க,
விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் தேவன் அவங்களுக்காக செஞ்சார் பிரியமானங்களே. ஹல்லேலூயா, ஆமென். சோ புதிய ஏற்பாட்டில் தேவன் இதை தான் செஞ்சார். ஸோ அவருடைய நன்மையை இந்த ஜனங்கள் அனுபவிக்கணும், அவருடைய நன்மையின் கிரியைகளை அவங்களுடைய வாழ்க்கையில ஜனங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இயேசு வந்தார். ஒரு மதம், ஒரு சடங்காச்சாரம் இப்படி இருந்தால் தான் தேவன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ இப்படி இல்லாட்டினா நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். வேதத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா எங்கேயுமே இயேசு அது சொல்லவே கிடையாது. சடங்காச்சாரம், மதம் எல்லாமே மனுஷனிடத்துலேருந்து வந்தது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆமென். இயேசு மாத்திரம் நீங்க பார்த்தா போதுங்க பிரியமானவர்களே. இயேசு மாத்திரம் வேதத்துல பாருங்க, அவருடைய வார்த்தையில பாருங்க. ஏன்னா அவர் வார்த்தையா இருக்கிறாரு. சுவிசேஷ புத்தகங்கள் 4 புத்தகமும் நம்ம தினந்தோறும் வாசிக்கிறது ரொம்ப 4 புத்தகமும் ஒரேடியா வாசிக்க சொல்லல, அட்லீஸ்ட் ஒரு அதிகாரம் ஒரு நாள் வாசித்து கொண்டே இருங்க. ஆமென். உங்களுக்கு தேவையானது தேவன் சந்திப்பார் பிரியமானங்களே. ஸோ அவருடைய நன்மையை அவங்க வாழ்க்கையில அது கிரியை செய்ய வைப்பதுக்காக தேவன் செஞ்சார் தெரியுங்களா? ஆமென். ஏத்தீங்களா? அவரை விசுவாசிக்கும்படி ஜனங்களை பார்க்க செஞ்சாரு. அவருடைய நன்மை அவரோட வாழ்க்கையில கிரியை செய்யும்படிக்கு தேவன் அப்படியா செஞ்சாரு. சுவிசேஷ புத்தகங்களை பார்த்தீங்களா? அவர்கிட்ட வந்தவங்க எல்லாருமே, அவரிடத்துல வந்தவங்க எல்லாருமே சுகத்தை பெற்று தேவைகள் சந்திக்கப்பட்டு அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடந்து விடுதலை நடந்தது எல்லாருக்குமே. ஹல்லேலூயா. அவ்வளோ நல்ல தேவனுங்க. இன்றைக்கும் அவரை தேடி வருகிறவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய சர்வ வல்ல தேவனாகவே இருக்கிறார். ஆமென். சோ நம்ம தான் நம்மளுடைய நம்பிக்கையை மாத்திக்கொள்ளணும். சரியான நம்பிக்கைக்குள்ள வாங்குங்க. இன்றைக்கும் தேவன் சுகம் கொடுக்க சர்வ வல்லவர் மிகுந்த கிருபை உள்ளவராக இயேசு இருக்கிறபடினாலங்க அவருடைய தயவை ஜனங்களுக்கு காட்டிக்கொண்டே இருந்தாராம். இன்றும் தேவன் அவருடைய தயவை நமக்கு காட்டிக்கொண்டுதான் இருக்கிறாருங்க. Amen. Of great mercy. ஆங்கிலத்தில் he is of great mercy. Great. அளவிடவே முடியாதுங்க. நம்ம தேவனை அளவிடவே முடியாது. பெரியவர் இயேசு, அளவிடவே முடியாது. Amen. ஸோ தேவையுடையவங்களுக்கு அவர் என்ன பண்ணாரா? ஆண்டவரே எனக்கு விசுவாசம் கம்மியா இருக்கு, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னோட அவிசுவாசத்துக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கொண்டு வந்தவங்களுக்கும் தேவன் அற்புதம் செய்ய சர்வ வல்லவராக இருந்தாராம். எடுத்துக்கொள்வோமா? மார்க் 9வது அதிகாரம் 23 24 வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். என் உடனே பிழையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். ஸோ அதுக்கு பிறகு நீங்க பார்க்கலாங்க, அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்குதாங்க. 23வது வசனம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பிரியமானங்களே, இங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் யார் தெரியுங்களா? இது நம்ம இல்லைங்க, இங்க இயேசுவை காட்டுது. இயேசு தான் எப்பொழுதுமே விசுவாசித்து கொண்டே இருப்பாராம். கிரேக்க பதத்துல அவரு எப்பொழுதுமே விசுவாசித்து கொண்டிருப்பார். அதனால தான் நம்ம அவரிடத்துல வரும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவரே கூட்டுங்க என்று நீங்க கேட்கும் பொழுதுங்க, தேவன் அந்த விசுவாசத்தை உங்களுக்கு கொடுப்பாரு, கூட்டி விடுவாரு. அந்த விசுவாசத்துல உங்களுக்கு என்னத்தை நீங்க பார்க்கணும் அதை பெற்றுக்கொள்ள செய்வாரு. அதே மாதிரி இந்த மனுஷனுக்கு செஞ்சாருங்க. இதுதான் தேவன் நமக்கு தேவையான நேரத்துல உதவி செய்கிறவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுங்க, அவர் எப்படி இருந்தார்னு அப்போஸ்தலர் 10:38 பார்ப்போமா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். ஸோ நீங்க பார்க்கும் பொழுதுங்க, தேவன் பரிசுத்த ஆவியினால அவருடைய வல்லமையினால இயேசு நிரப்பப்பட்டபடியினால் பிரியமானங்களே, அவன் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தாராம். ஸோ இன்றைக்கும் தேவன் அப்படிதான் நம்ம மத்தியில் இருக்கிறார் தெரியுங்களா? நன்மை செய்கிறவரா இருக்கிறாரு. பிசாசின் கட்டு ஏன் தெரியுங்களா? அங்கே பிசாசின் கட்டு, பிசாசுனா பிசாசு பிடிச்சி ஆடுறது, அப்புறம் அதுலேருந்து விடுதலை ஆகிறது இல்லைங்க, அதுவும் இருக்கு. அண்ட் பிசாசு கட்டுல என்ன தெரியுங்களா? வியாதி எல்லாம் பிசாசின் இடத்துல இருந்து தான் வந்தது, தேவன் இடத்துல இருந்து வரவே இல்லை. ஸோ அந்த கட்டுல, அந்த வியாதியின் கட்டுகள் இருந்தவங்க எல்லாத்தையும் தேவன் சுகத்தை கொடுத்து விடுதலையாக்குறாரு. சுற்றி திரிந்தாராங்க. அப்படின்னா நீங்க பாருங்க தேவனுடைய மனம்.
எவ்வளோ கிருபை உள்ளவராயும் எவ்வளோ தயவுள்ளவராயும் அவர் இருக்கிறாருன்னு நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு வந்த பாடு இல்லை. தேவன் என்ன நினச்சிட்டு இருக்காரு? ஏன் தேவன் தாமதிக்கிறாரு? நம்மில் சிலருடைய கேள்வி, ஏன் தேவன் தாமதிக்கிறாரு? இல்லைங்க, நீங்க கேட்டோடனே நீங்க பெற்றுக்கொண்டீங்க. என் படிப்படியாய் அந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. சிலருக்கு உடனே நடக்கும், சிலருக்கு படிப்படியா நடக்கும். பல விதத்துல தேவன் செய்வாருங்க. ஆனா தேவன் செய்வார். ஏன் தெரியுங்களா? இன்றைக்கும் அவர் யாவே ரோஃபேக்கா, சுகமளிக்கும் தேவன். சுகம் உங்களுடைய அப்பம், பிள்ளைகளுடைய அப்பம், உங்களுக்கு சொந்தமானது. உங்களுக்கு சொந்தமானது உங்களுக்கு சேருபடிக்கு தேவன் செய்வார். சேர்ந்ததுங்க. பெற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நடங்க பிரியமானங்களே. அதான் சொல்றேன், திருவிருந்து பந்தி நீங்க எடுக்கிறது சாதாரணமானது அல்ல. ஒவ்வொரு தடையும் இயேசுவோட ரத்தத்தையும் அப்பத்தையும் நீங்க அவருடைய சரீரத்தையும் பங்கு பெறுகிறது. இயேசுவோட ரத்தம், இயேசுவோட சரீரம், இயேசுவோட ரத்தம், இயேசுவோட சரீரம், இயேசுவோட ரத்தம், இயேசுவோட சரீரம். வல்லமையின் மேல் வல்லமை, சுகம் மேல் சுகம், பலன் மேல் பலன். நான் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஜனங்கள் அவரிடத்துல சுகம் பெறுவதற்கு அவர் நிபந்தனைகள் கொடுக்கவே இல்லை. அவர் சுகம் உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அப்படியே ஆராய்ச்சி, இவர் எப்படிப்பட்டவரு, உங்களுக்கு சுகம் கொடுக்கலாமா வேணாவா, இவங்க சரியா இல்லையா, அதெல்லாம் தேவன் செய்யவே இல்லைங்க. கஷ்டம் என்கிட்ட நீ சுகம் பெற்றுக்கொள்றது கஷ்டமே இல்லை. கேட்கறவனுக்கு எல்லாம் கொடுத்தாருங்க. சுகம் நிறைந்த தேவன். அவருடைய சரீரமே சுகம், அவருடைய வஸ்திரமே சுகம், அவர் போட்டிருந்த அந்த வஸ்திரமே சுகம். திரளாடு ஜனங்கள் அவர் பின்னால போறவங்க எல்லாத்தையுமே அவர் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களாம். எவ்வளவு பெரிய வல்லமை! இன்றும் அதே இயேசு நம் நடுவில இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பாவி இல்ல, நீ ரொம்ப பாவம் செய்யற. நான் பாக்குறேன், something wrong அப்படின்லாம் தேவன் சொல்றதே இல்லைங்க. அப்படின்னா நிபந்தனை கொடுக்கவே மாட்டாருங்க. நிபந்தனைனா நீ 10 வசனம் வாசிக்கணும், 10 அதிகாரம் வாசிக்கணும், நீ அதிகாலையிலே எழுந்து நீ ஜெபிக்கணும், நீ முழங்கால் படியிடணும், நீ தவறாம ஒவ்வொரு நாளும் நீ செஞ்சினா நான் உனக்கு சுகத்தை கொடுக்கிறேன். இல்லை பிரியமானங்களே, இயேசுவின் நாமத்துல நீ கட்டளையிடும் பொழுது அது உனக்கு அப்படியே நடக்கும். ஏன் தெரியுங்களா? நீங்க இயேசுவோட பிள்ளை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். அவர் நாமத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தும் பொழுது பிரியமானங்களே, நிச்சயமாக ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. எஸ், இப்ப எந்த பிரச்சனையில நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க, அந்த பிரச்சனை தேவனுக்கு தெரியும். நிச்சயமா எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை நீங்க பிடித்து கொள்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வதை நீங்க பார்ப்பீங்க. இதுதான் நம்மளுக்கு வேணும் பிரியமானங்களே. நம்ம இது ஒரு டாபிக், இது ஒரு டாபிக், இது ஒரு டாபிக் சொன்ன மேலோட்டமா சொல்லிட்டா இல்லை, ஆணித்தரமா சொல்லணும். ஏன்னா நம்ம தேவன் அப்படித்தான். அவர் சுற்றி திரிந்தாராம். எல்லாரையும் குணமாக்குறதுக்கு, விடுதலை ஆக்குறதுக்கு தேவன் சுற்றி திரிந்தாராம். இன்றைக்கும் இயேசு அப்படிதான் இருக்கிறாராம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிபந்தனை இல்லைங்க தேவனிடத்துல. மனுஷன் நிபந்தனை போடுவான், ஆனா தேவனிடத்துல நிபந்தனையே இல்லை. இந்த பிரச்சனத்துல உங்களை ஆசீர்வதிப்பதுக்கு, இந்த துதி ஆராதனை மத்தியில உங்களை ஆசீர்வதிப்பதுக்கு தேவனிடத்துல எந்த நிபந்தனையும் இல்லை. தாராளமாய் செய்வார். தாராளமா செஞ்சுக்கிட்டே இருக்காருங்க. அதே நான் விசுவாசத்துல அறிக்கை செய்றேன். அதெல்லாம் நான் பாக்குறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இயேசு ஒரே செய்தியை தான் அங்க ஜனங்க இடத்துல கொண்டு போனாரு. எடுத்துக்கொள்வோமா? லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென். என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்கள், broken spirit, அவர்களை குணமாக்கணும். சிறைப்பட்டவர்கள், சிறையில இருக்கிறவங்க விடுதலை, அவங்க விடுதலை பெறணும் பிரியமானங்களே. குருடர்களுக்கு பார்வை தெரியணும், நொறுங்குண்டவர்களுக்கு, அப்படின்னா எல்லா விதமான கஷ்டமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டவங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க வந்தேன், சுகம் கொடுக்க வந்தேன் என்று தான் இயேசு சொல்றாருங்க. சுவிசேஷமானது நல்ல செய்திங்க, நல்ல செய்தி பிரியமானங்களே. ஹல்லேலூயா. நமக்கு சுவிசேஷம் நல்ல செய்தி.
வெறும் அவிசுவாசிகளுக்கு மாத்திரமல்லங்க, விசுவாசிகளுக்கும் சுவிசேஷம் நல்ல செய்தி. ஆமென். அது எல்லாமே இயேசுவை பத்தியது, இயேசுவை பத்தினது, இயேசுவை பத்தினது. ஆமென். இயேசுனாலே நல்லா இருக்குங்க. ஏன்னா அவர் தான் நமக்காக வந்தார். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்காக வந்தார். அவர் தான் நமக்கு பாடுகள் அனுபவித்தார். அவர் தான் என் பாவத்தெல்லாம் சுமந்து நம்ம பாவத்தெல்லாம் சுமந்து கொண்டார். அவர் தான் சிலுவையில சகலமும் நமக்காக செஞ்சு முடிச்சு நம்மளை அவர் பிள்ளையா மாத்திட்டாரு. அவர்கிட்ட வரும் பொழுது, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களா நம்மளை நிரப்பிட்டாரு. சுவிசேஷம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்களை பத்தி என்னை பத்தி அல்ல, எல்லாமே இயேசுவை பத்தி தான். சுவிசேஷம் நற்செய்தி. நற்செய்தி வெறும் அவிசுவாசிக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளா இருக்கிற நமக்கும் சுவிசேஷம் நற்செய்தி. பிரியமானங்களே, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் கூட பிரியமானங்களே, இந்த ஒரு வசனம் தான் அவங்களுக்கு. அவங்களை எல்லாத்தையும் தேவன் சுத்தமாக்கினார், சுத்தமாக்கினார், விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது எடுத்துக்கொள்வோமா? மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஆமென். சகல வியாதி, சகல நோய். நீங்க பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதேங்க உங்க சரீரத்தில் உள்ள பிரச்சனை அப்படியே உங்களை விட்டு நீங்கி போதுங்க. தேவ செய்தி இயேசுவை பத்தி நான் உங்க மத்தியில பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் பிரியமானங்களே. அல்லேலூயா. இயேசு அப்படியே செஞ்சாராம். வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினாராம் எல்லாருக்கும். முத சொன்னது போல, நீ முடியாது, உனக்கு முடியும், உனக்கு முடியாது, உனக்கு முடியும், நீ பெற்றுக்கொள்வ, நீ பெற்றுக்கொள்ள மாட்ட, நீ எனக்கு பிரியமானவன், நீ இல்ல, அப்படின்லாம் இல்லவே இல்லை. எல்லாத்தையும் சமமா பாக்குற தேவன். அதாங்க, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன உருக்கம் உள்ளவர். உங்க தேவனை எப்படி நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க பிரியமானங்களே? இயேசு நீங்க எப்படி பார்த்து கொண்டிருக்கீங்க? ஒரு காலத்துல அற்புதம் செஞ்சாரு, ஒரு காலத்துல சுகமாக்குனாரு, இப்ப தெரியல, இப்ப இவங்களுக்கு தான் சுகம் கொடுப்பாரு, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கீங்களா? நிபந்தனைகள் இருக்கு சுகம் பெற்றுக்கொள்ள அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை பிரியமானங்களே. இயேசு, நீங்க வேதத்தை போய் நல்லா வாசிங்க. 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் இயேசு நிபந்தனை கொடுத்ததை நீங்க பார்க்கவே முடியாது. அவிசுவாசமா பேசின இடத்துல தான் இயேசு அற்புதம் செய்யல. அதே நேரத்தில் அவிசுவாசமா நம்ம பேசும் பொழுது நம்மளே நம்ம காப்பு வச்சுக்கிறோம். இட்ஸ் நாட் தட் காட் வாண்ட் டு டூ. தேவன் உங்களுக்கு செய்யலன்னு இல்லைங்க. தேவன் உங்களுக்கு செய்ய அவர் ரொம்ப வாஞ்ச உள்ளவரா இருக்கிறாரு, ஆர்வம் உள்ளவரா இருக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? அவர் உங்க மேல ரொம்ப தயவு நிறைஞ்சவரா இருக்கிறாரு, ரொம்ப கிருபை நிறைஞ்சவரா இருக்கிறாரு. கிருபை தயவும் இதுதாங்க 4 சுவிசேஷ புத்தகத்துல நீங்க பார்க்கலாம். ஜனங்கள் மீது தேவன் அவ்வளோ நல்ல தேவனா இருந்தாரு. இயேசு தான் நம்ம மத்தியில இப்ப இருக்கிறார் பிரியமானங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இன்னைக்கு நமக்காக சிலுவையில பாடுகளை அனுபவித்து அவருடைய தலைமுகளால் நம்ம சுகம் பெறும்படிக்கு செஞ்சிட்டாரு. அதைத்தான் நம்ம ஒவ்வொரு தடவை திருவிந்து பந்தி நம்ம எடுக்கும் பொழுது அதை அறிக்கை செய்து அவரை நினைவு கூர்ந்து நம்ம எடுக்கிறோங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கடைசி வரி சொல்றது தெரியுங்களா? சகல வியாதியும் சகல நோய்களையும் அவர் நீக்கி சொஸ்தமாக்கினார். கண் தெரியாதவர்கள் பார்வை அடைந்தாங்க, ஊனமா இருந்தவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க, கேன்சர் வியாதியில் உள்ளவங்க சுகம் பெற்றாங்க, உடல் உறுப்புகள் இல்லாதவங்க கூட புது உடல் உறுப்புகளை பெற்றுக்கொண்டாங்க. பிரியமானங்களே, இப்பயும் அதே நடக்கும். அதே இயேசு, இந்த இயேசுவானவர், அதே இயேசுவை தான் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. The same Jesus, this same Jesus is the same Jesus 2000 years ago. என்னெல்லாம் செஞ்சாரு? அதே இயேசு தான் இன்றைக்கும் இருக்கிறார். அதே இயேசு தான் இன்றைக்கும் நம்ம மத்தியில இருக்கிறார் பிரியமானவர்களே. சுகமளிக்க சர்வ வல்லவர், விடுதலையாக்க சர்வ வல்லவர், உங்க தேவைகளை சந்திக்க சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. சோ எளிதாக சுகத்தை பெற்றுக்கொள்ள செய்தார். எளிதாக. அதான் அவர் சொன்னார் பாத்தீங்களா, என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை இலகுவாயும் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை பாரம் இல்லாத வாழ்க்கை, இலகுவான வாழ்க்கை, மெதுவான வாழ்க்கை, ஈஸி அண்ட் லைட். ஆமென்.
வியாதி இருந்துட்டா எங்கங்க வியாதியில கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு வேதனையில கஷ்டப்பட்டுக்கிட்டு எப்படிங்க நம்ம வந்து ஈஸி அண்ட் லைட் லைஃப் வாழ்றது முடியாதுல்ல. சுமை இல்லை, அதே ஒரு சுமை தானே. நல்ல பிரியமானங்களே, அதெல்லாம் இயேசு நமக்காக சுமந்து கொண்டாருங்க. ஸோ நம்ம இதை சரியா நம்ம விசுவாசிக்கும் பொழுது பிரியமானங்களே, இன்றைக்கும் இயேசு சுகம் கொடுக்கிறவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது பிரியமானங்களே, அவரிடத்துலேருந்து உங்கள் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. ஆமென். யூ வில் see, நீங்கள் பார்ப்பீங்க பிரியமானங்களே. ஸோ பாரத்தோடு நீங்கள் வாழ மாட்டீங்க. உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் அந்த வியாதி, உங்கள் ஃபோக்கஸ்லாம் அந்த பலவீனம், உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ப்ராப்ளம், சரிங்களா? ஆனால் இயேசு தான், இயேசு முடித்த வேலை. அதை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவரா? வியாதிகளாம் சுகமாக்குறவர், நோய்களெல்லாம் நீக்கி சொஸ்தமாக்குறவர். இதே இயேசுவை தான் இன்றைக்கும் நான் வணங்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது பிரியமானங்களே, உங்கள் அற்புதத்தை எளிதில், உங்கள் சுகத்தை எளிதில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இது நமக்கு ரொம்ப நல்ல செய்தியா தெரியுங்களா? மருத்துவர் நம்மளை பயமுத்துற மாதிரி எதாச்சும் சொன்னாங்க, டாக்டர் நம்மளை பயமுத்துற மாதிரி எதாச்சும் சொன்னாங்கன்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. அதை கண்டு நம்ம கவலைப்படவே தேவையில்லை, தெரியுங்களா? ஏன் நம்மளுக்கு ஒத்து போகவும் தேவையில்லை. ஆமென். ஆமென். ஏன்னா அவரிடத்துலேருந்து, தேவனிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்வது ரொம்ப எளிது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட வியாதிகளுக்காக எல்லாத்துக்காக இயேசு வந்து சிலுவையில் அவர் அடி வாங்கிட்டாருங்க. அதெல்லாம் முடிச்சிட்டாருங்க சிலுவையில். அதை நீங்க பார்க்க ஏன் இயேசு நினைவு கூற சொன்னாருங்க? நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா, எல்லாத்தையும் நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா, ஓ அங்கேயும் நீங்க பார்க்கலாம், ஒரு அற்புதம் ரெடியா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஆமென். இயேசு பெரிய மருத்துவர், எல்லா மருத்துவருக்கும் பெரிய மருத்துவர். ஆமென். எதை வேணாலும் சுகப்படுத்துவார், எதை வேணாலுங்க சுகப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இயேசுனாலங்க, இயேசுவால் நமக்கு புது உடல் உறுப்புகளை கொடுக்க முடியும். இருதயத்தில் பிரச்சனை, ஆண்டவரே இருதயத்தை புது இருதயமாக மாற்றுங்க. நீங்கள் கேட்கும் பொழுது அது கிடைக்கும் உங்களுக்கு. உண்மைங்க. அதான் இங்கே தான் நான் சொல்கிறேன், பிறருடைய அனுபவத்தை பார்க்காதீங்க. நீங்கள் இயேசுவை இப்படியா நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுங்க, அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது பிரியமானங்களே, உங்களுக்கு நடக்கும். சரி, பிறர் அவங்களுக்கு அப்படி நடந்துட்டேன், ஏன் நடந்திருக்க கூடாதுல? நீங்க இவ்வளோ சொல்றீங்க, ஏன் இவங்களுக்கு இப்படி நடந்தது, இல்லை நான் ஏன் இப்படி இருக்கேன், நீங்க அதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. நீங்க அப்படி இருந்தாலும் நீங்க சுகமாயிட்டீங்க, ஏசுவின் தலைமுறையா நீங்க சுகமாயிட்டீங்க. அதுதான் உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் பிரியமானங்களே. சோ புது உடல் உறுப்புகளை உங்களுக்கு கொடுக்க அவரால் முடியும். எதனால சொல்லுங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மளை படைத்தவர், அவர் நம்மளை சிருஷ்டித்தவர். நம்ம தான் பிரச்சனை. ஒன்ஸ் டாக்டர் இது சொல்லிட்டாங்கன்னா போச்சுடா. இல்லைங்க, எல்லா மருத்துவரை காட்டிலும் பெரிய மருத்துவம் நம்முடைய எனக்கு தெரியுங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு அது அந்த ஃபீல் அங்கே இருக்கும். ஏன்னா அந்த அட்மாஸ்பியரில் தான் நீங்கள் அங்கே இருக்கீங்க. அப்போனா ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து தப்பாக சொல்லி, ஒரு பயமுத்துற மாதிரி சொல்லிட்டா, முடியாது, இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் தான் நீங்கள் வாழ்வி, அப்படிலாம் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த இதில் தான், ஏன்னா வார்த்தையில் வல்லமை இருக்குல்ல, அந்த அட்மாஸ்பியருக்குள்ளாக தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது பிரியமானங்களே, இல்லை, அவருடைய தலைமுறைகளால் நான் சுகமானே. இயேசு சொல்கிறாரு, நீடித்த ஆயுளால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் காண்பிப்பேன். நீடித்த ஆயுள்னா ஆரோக்கியமான, அங்கே நீங்கள் சேர்த்துக்கொள்ளாங்க, ஆரோக்கியமான ஆயுள். ஹல்லேலூயா. நல்ல நடவடிக்கையாக இருக்கணும். ஆமென். அதுதான் அந்த நீடித்த ஆயுள். என் ரட்சிப்பை, இயேசுவை உனக்கு, ரட்சிப்புனா யெஷுவா, என் இயேசுவை உனக்கு காண்பிப்பேன். தேவன் சொல்றாரு பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 91:16 ஏன் தேவன் ரொம்ப நல்லவர் பிரியமானே. ஸோ அதனால தான் மருத்துவர் அந்த மாதிரியான சொன்னாலும் கூட நீங்கள் வசனத்திலேயோ நிற்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் இயேசுவை சுகமளிக்கிறவரா நீங்கள் பார்க்கும் பொழுதுங்க, நீங்கள் அவரோட ஒத்து போகவே தேவையில்லை, சரிங்களா? ஏன்னா நம்முடைய இயேசு வந்து வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்குகிற தேவன். அதே இயேசுவை தான் இன்றைக்கும் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். எஸ், நெகட்டிவ் எல்லாமே பாதகம் தான். நம்ம யாருங்க? நம்ம எந்த கடவுளை வணங்குறோம்? The one and only God. நமக்காக சிலுவையில சகலமும் செய்து முடித்த தேவன். நம்ம தேவனால புது உடல் உறுப்பு நமக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அவர் நம்மளை வந்து உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவரால் நமக்கு திரும்ப கொடுக்க முடியுங்க. நம்ம என்னத்தை இழந்ததை திரும்பவும் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். ரெஸ்டரேஷன். ஓகே, திரும்பவும் கொடுக்கிறவர். He restores your loss. அது எதுவா இருந்தாலும் சரி. உங்க ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 2 மடங்கா இன்னும் ஆரோக்கியமா அவர் கொடுக்க சர்வ வல்லவர். முட்டிக்கால் பாதிக்கப்பட்டிருக்கா, புது முட்டிக்கால் கொடுக்கிறதுக்கு அவர் சர்வ வல்லவரா இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா.
நீங்க நம்புறீங்களா? எது தாங்க உங்களுக்கு வேணும்? எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு புதுசா கொடுக்க சர்வ வல்லவர். ஏன்னா we are worshiping a supernatural God. சூப்பர்நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். நீ வேண்டிக் கொள்வதை இன்றும் அதே இயேசு உங்களுக்காக செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா! கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நம்ம தேவன் ரொம்ப நல்லவருங்க. 2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த இயேசு தான் இப்போதும் இருக்கிறார். ஆமென். அதனால் அவரிடத்திலிருந்து ஈஸியா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சுலபமா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 9-11 எடுத்துக்கொள்வோமா? இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள்ங்க 2 பேர் அவர்களுக்கு அருகே நின்று, தேவதூதர்கள், நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், இதாங்க என்னோட தெய்வ செய்தியோட தலைப்பு. இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இயேசு எப்படி போனாரோ, அப்பனா இயேசு 2000 வருடத்துக்கு முன்பாக எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது பாத்தீங்களா? எப்படி இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக, அடுத்தது அப்படியே மறுபடியும் வருவார். அப்படின்னா இப்பயும் இயேசுங்க அப்படியே தான் இருக்கிறாரு. மாறவே இல்லை. அதே இயேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இயேசு நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். கடைசியா ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? எபிரேயர் 13 அதிகாரம் 8 இப்பவே தேவன் நம்மளுக்கு சுகம் கொடுப்பாருங்க. இப்பவே நீங்க இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருகிற தேவன். அப்பனா அவர் எப்படியா இருந்தாரோ 2000 வருடத்துக்கு முன்பாக அப்படியே இருக்கிறார். அப்பனா இப்ப பரலோகத்துல அவர் அப்படியே தான் இருக்கிறார். நம்ம தான் வேற மாதிரி இயேசுவெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நான் சொல்ற இயேசுவை பாருங்க, நான் சொல்ற இயேசுவை பிடிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லவருங்க. நீங்க இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. தேவன் திரும்ப உங்களுக்கு கொடுக்க சர்வ வல்லவரா இருக்கிறார் இந்த மாலை வேளையில பிரியமானங்களே. ஹல்லேலூயா. ஆமென். அவர் தாமதிக்கவே இல்லைங்க. அவர் இடத்துல வந்தவங்களுக்கு அவர் தாமதிக்கவே இல்லை. வேற நாள் வா, நான் பிஸியா இருக்கிறேன், இப்ப வராத, அப்புறம் நேரம் காலலாம் உங்களுக்கு கொடுக்குறேன், இது நல்ல நேரம், இந்த நேரத்துக்கு நீ வந்தினா நீ சுகத்தை பெற்றுக்கொள்வே, அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. தெரியுங்களா? அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. சரியான நேரமோ தருவாயோ அவர் தேடவே இல்லைங்க. உடனே செய்கிற தேவனுங்க. ஹல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா.